இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கைகளை கொடுத்து ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். சிரிச்சிட்டே சொல்லுங்க. பாட்டியம்மா சிரிக்கிற மாதிரி எல்லா பேரும் சிரிக்கணும். சும்மா சொல்லுங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. முன்னாடி பின்னாடி எல்லா பற்றிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். கை கொடுக்குறப்ப மோதிரம் வளையல் அதெல்லாம் பத்திரம், கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க உருவிடாமல். என்ன விஷயம் அப்படின்னு வந்து சொன்னால், இன்றைக்கி டாபிக் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை. கல்யாணம் முடிக்காதவங்கெல்லாம் ஓடி போயிருங்க, பேசாமல் போயிட்டு தூங்கிடுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நம்ம டார்கெட்டு நம்ம வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ஒன்று புருஷன், இன்னொன்று பொண்டாட்டி. ரைட்டா? கொலோக்கியலாக பேசுகிறோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு வந்து சொன்னால், மோயிசன் வந்து செத்து போயிட்டாருன்னு வைங்களேன். செத்துட்டார்ல அண்ணாச்சி? செத்துட்டார்ல இல்லை? செத்துட்டார்ல இல்லைக்கா? ரைட். மோயிசன் செத்ததுக்கு அப்புறம் யாரை வந்து லீடராக வந்து போடணும்னு வந்து சொல்லி அப்போவே கடவுளுக்கு ஒரு இது, இப்போ தான் ஊருக்கு யார் கவுன்சிலரு, தெருவுக்கு யார் பஞ்சாயத்து லீடரு, அப்படி எப்படி நம்ம யோசிக்கிறோம்ல. கடவுள் அப்போவே வந்து யோசிச்சு வச்சுட்டாப்புல, இவனுக்கு அடுத்து யாரை இவனை போடலாம். எலெக்ஷன் வச்சா ஒருவேளை கள்ள ஓட்டு போடுவாங்களா, அப்படி இல்லைன்னா பேலட் வச்சா அதுலேயும் பட்டன் அமைக்க என்னத்தையாச்சும் ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு அவருக்கே சந்தேகம். அவரே ஒரு நாள் என்ன பண்ணுறாப்புல, யோசுவான்ற ஒரு இளவட்ட பயலை தூக்கி லீடராக போட்டுறாப்புல. லீடராக யாருக்கு போடுறாப்புல அப்படின்னு வந்து சொன்னால், எல்லா இஸ்ராயல் மக்களை மேய்க்கிறதுக்கு நீதாண்டா சரியான ஆள் அப்படின்னு வந்து சொன்ன அடுத்த நிமிடம் யோசுவா என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு வந்து சொன்னால், கொஞ்சம் வயிறு கலக்குது யோசுவாவுக்கு. ஏன்னா மோயிசன்கிட்டே இவனுக்கு சொன்னபடி கேட்கல இல்லை. மோயிசனே தாறுமாறாக திட்டிவிட்டானுங்க. அந்த காலத்தில் கெட்ட வார்த்தைன்னு ஒன்று கட்டுப்பிடிச்சிருந்தாங்கன்னா மோயிசனை ஃபஸ்ட்டு செம்மையாக திட்டிருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா குடும்பம் எல்லாம் திட்டுற மாதிரி இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து சொன்னால், யோசுவாவுக்கு லைட்டாக வந்து ஒரு படபடப்புன்னு வச்சுக்கோங்களேன். யோசுவாவுக்கு படப்படுத்த உடனே கடவுள் வந்து சொல்கிறாப்புல, இலே நீ பயப்படாத, நல்லா இருப்ப, மக்களை மேய், சும்மா ஒரு பிரச்சனை இல்லை. என்ன மோயிசனை திட்டுற மாதிரி உன்னை திட்டுவாங்க, ஆனால் மோயிசன் கிட்ட நான் என்ன திருச்சட்டத்தை கொடுத்தோனோ அதே திருச்சட்டத்தை உன் கையில் கொடுக்குறேன். இதை விட்டு வலப்புறமும் இடப்புறமும் முன்பக்கமும் பின்பக்கமும் திரும்பாதன்னு சொல்லி யோசுவா புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தினுடைய 7, 8, 9, 10 வசனங்கள் சொல்லும். ரைட்டா? இது ஒரு கதை இல்லை. என்ன அப்படின்னு வந்து சொன்னால், ஆட்களை மேய்க்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் பிரியமானவர்களே. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். நான்லாம் ஒரு பஸ்ஸில் போன வாரம் ட்ராவல் பண்ணேன். ஃப்ரண்ட்டு படிக்கட்டில் தான் வந்து உக்காந்துருந்தேன். ஒரு அம்மா 4 குழந்தைங்களோட பஸ்ஸில் ஏறிச்சு. ஜம்முன்னு வந்து ஏறி வந்து உள்ளே உட்காருது. ஏறினோடனே ஒருத்தவன் டிரைவருக்கு ஹெல்ப் பண்ண முன்னாடி ஓடுறான். குடுன்னு ஒரு பையன் கியர் அவன் தான் போடணும்னு ஒத்த காலில் நிற்கிறான்னு வைங்களேன். இன்னொரு 2 பையன் பிச்சுக்கிட்டு நடு சீட்டு அந்த சீட்டு இந்த சீட்டுன்னு வந்து ஓடுறான். இந்த அம்மா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அது குவான்னு வந்து கத்துது. அதை கொடுத்து வாங்குது. ஏதோ பொருளை கொடுத்து வாங்குற மாதிரி 4 பேர்த்துட்டு யாரெல்லாம் உக்காந்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. அந்த அம்மா தாயாக ஏறிச்சு. ஒரு 4 ஸ்டாப்பிங் கழித்து ஒரு 4 பிள்ளைகளை மேய்ச்சிட்டு பேயாக கீழே இறங்குச்சு இல்லை. நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு 4 பிள்ளைங்க, ஒரு 10 ஸ்டாப்பிங், அதுவும் ரோஸ் கலர் பஸ்ஸில் ஏறாமல் மீதி உள்ள பஸ்ஸில் வந்து ஏறி தெளிவாக ஒரு தாய் ஒரு பேயாக வெளியே வருகிறார் என்று சொன்னால், 4 பிள்ளைங்களை ஒரு 10 ஸ்டாப்பிங் ஒரு 15 நிமிஷத்தில் மேய்க்க முடியல இல்லை. எங்கே யாராச்சும் ஒரு ஆள் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு வயசு இவ்வளவு ஆகுது சாமி, என் குழந்தைக்கு வயசு ஒரு 3-4 ஆகுது சாமி, இதை வந்து நான் வந்து லீவு நாட்களில் என் கூடவே தான் வச்சு மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெத்தவ கை தூக்குங்க பார்ப்போம். ஏ பாவி மட்டைகளா, ஒரு ஆள் இல்லையா தாய்? என்னன்னா ஏக்கா கம்பல் பண்ணாதீங்க, விடுங்க. என்னன்னா, இந்த ஆண்டனி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த கரஸ்பாண்டன்ட் என்கிட்ட முந்தா நாள் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப சொல்றாப்புல, ஒரு அம்மா வேகமாக வந்துச்சான். அந்த ஃபாதர்கிட்ட பார்த்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுச்சான், ஃபாதர் ஸ்கூல்லாம் நல்லா போகுது, டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு, ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்கூல் வைங்களேன் அப்படின்னுச்சான். இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வைங்களேன், சனி எங்கள் தொல்லை தாங்க முடியல, அள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. யோசித்து பாருங்களேன், யோசுவாவினுடைய நிலைமை இதுதான் பிரியமானவர்களே. ஒரு 40,000 பேர், ஒரு 4,000 பேர் மேய்ச்சி கூட்டிகிட்டு போனோம். மோயிசன் மாதிரி யாரும் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்து இல்லை. மேக்சிமம் கடவுள் தான் மேலே இருந்து அப்பப்போ மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. இப்படிப்பட்ட நேரத்தில் கடவுள் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்கிறாப்புல. என்ன மெசேஜ் தெரியுமா? யோசுவா, ஒரு தனியாக ஒரு நகரத்தை தேர்ந்தெடுறா. அந்த நகரில் ஒரு 200-300 வீடுகள் கட்டி போடு. அந்த நகருக்கு பேர் அடைக்கல நகர்னு ஒரு பேர் வை. யார் யாரெல்லாம் இந்த நகரை நோக்கி நகரினுடைய வாயிலில் நின்று எனக்கு அடைக்கலம் வேணும், என்னை காப்பாத்துங்க, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை வெட்டுறதுக்கு பின்னாடி வர்றாங்க, தெரியாம கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டுட்டேன், தெரியாம போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து சொல்லி உள்ள வந்து நின்னாங்க அப்படின்னு வந்து சொன்னா, தெரியாம செஞ்ச தவறுக்கு அந்த ஊர் நாட்டாம என்ன பண்ணுவாராம், நுழைவாயிலில் நின்று கொண்டு இவர்கள் கத்துகின்ற பொழுது தூக்கி உள்ள விட்டுருவாப்லையாம். எதுக்குள்ள? எந்த நகருக்குள்ள? அடைக்கல நகருக்குள்ள. அடைக்கல நகருக்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னு வைங்களேன்,
சீரியஸா சொல்றேன். ஒருத்தவனை அடிக்கவும் மாட்டானா, துரத்திட்டு வந்தவன் கூட ஐயோ அவன் அடைக்கல நகருக்கு போயிட்டான், இனிமேல் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லிட்டு கிளம்பி திருப்பி ரிட்டர்ன் போயிடுவாங்களாம். இந்த தெரியாம தப்பு பண்ணவன் அடைக்கல நகர் ஊருக்குள்ள ஒரு வீடு எடுத்து தங்குவானா. அந்த நாட்டாம ஒரு வீடு கொடுப்பாப்லையாம். அந்த நாட்டாம அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லுவாப்லையாம், யாரும் இந்த நகரை நோக்கி வரக்கூடிய இந்த மனிதர்களை, நம்முடைய ஊருக்குள்ள வந்திருக்கக்கூடிய இந்த மனிதர்களை ஒருபோதும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வார்த்தையாலும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி ஒரு பெரிய போர்டா எழுதி வச்சுட்டு உள்ள போயிடுவாங்களாம். எப்போ தெரியுமா உள்ள போனவன் வெளியில வருவான்? அந்த ஊர்ல அந்த நாட்டாம செத்து போனதுக்கு அப்புறம் தான் அவன் வெளியில வருவானா. இதை நான் சொல்லல, யோசுவா புத்தகத்தினுடைய 20வது அதிகாரம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. யோசுவாவை கூப்பிட்டு 200 வீடு, யோசுவாவை கூப்பிட்டு அடைக்கல நகர்ன்ற பேரு, யோசுவாவை கூப்பிட்டு இந்த அடைக்கல நகருக்குள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒருவர் இன்னொருவரினுடைய மனதை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் கஷ்டப்படுத்த கூடாது என்பதை எழுதி வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு கடவுள் யோசுவாவை லீட் பண்ணியிருக்கிறாப்ல. கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று மட்டும்தான் பிரியமானவர்களே, இது என்ன ஒரு கிழவநேரி என்ற இந்த நகர் அடைக்கல நகரா இல்லையா? செயினை உருவிடும் பார்த்துங்க, நல்லா யோசித்து சொல்லுங்க. கிழவநேரின்ற இந்த ஒரு நகர் அடைக்கல நகரா இல்லையா? அடைக்கல நகர்னு சொல்றவங்கலாம் கை தூங்க பார்ப்போம். 1 2 உக்காந்துருக்கிறது 100 பேர் உக்காந்துருக்கோம், 2 பேர் கை தூக்குறோம். மேக்சிமம் யாருடைய மனசையும் யாரும் கஷ்டப்படுத்தாம வாழக்கூடிய அடைக்கல நகராக இல்லை, அடைக்கல வீடாக கூட நம்ம வீடு இல்லை. இல்ல நீங்க கோயில்ல பக்கத்துல வந்து உட்காந்துருக்கிறீங்கல்ல, வர்றப்பவே யோசிப்பீங்க யார் பக்கத்துல உட்காந்தா சமாதானம் சொல்லலான்ட்டு. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஏக்கா நீங்க வேணா சேர் இருக்குன்றதுக்காண்டி உட்காந்துருக்கலாம்க்கா, ஊரு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இதாங்க்கா நடக்குது. இவ பக்கத்துல உட்காந்தா வலது பக்கம் திருப்பி சமாதானம் சொல்லணுமே, சாமி சமாதானம் சொல்லுவாரன்றதுக்காண்டியே 3வது சேர் தாண்டி உட்கார கூட்டமும் குடும்பமும் இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கு. முன்னாடி யார் மனசை யாரு கஷ்டப்படுத்தாம நான் உள்ள வந்துட்டேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் கை தூங்க பார்ப்போம். இல்லையா? அப்படி விடுங்கயா அண்ணாச்சி. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இல்ல அந்த தாலியை தொட்டு கட்டுறப்போ இல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று என் வாழ்நாள் முழுவதும் உறுதி அளிக்கிறேன்னு சொன்ன அதே வாயி தன்னுடைய மனைவியை இதுவரைக்கும் நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் திட்டவே இல்லை சாமி, என்னுடைய சொல்லும் செயலும் என் மனைவியை கஷ்டமே படுத்தலை சாமி சொல்லக்கூடிய ஒரு புருஷன், ஒரு ஹஸ்பண்ட் கை தூக்குங்க பாப்போம். தூக்குங்க. இவர் யாரு? அவரை இறக்கி வச்சுட்டு ஹஸ்பண்டை மேலே ஏற்றிடலாம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊர்வலம் போயிடுவோம். இல்லை இங்கே மட்டும் என்ன இங்கே தான் வர மேட்ருக்கு இல்லை. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு மனைவி இல்லை, நேற்று காலையில் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க, அமெரிக்காவிலேருந்து ஒரு சர்வே ஒன்று போட்டிருக்கிறானுங்க, செம்மையான சர்வே. ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி 80% மனைவிகள் தான் கணவனிடம் அடி வாங்கி கொண்டிருந்தார்களாம். 2020 தொடங்கிய இந்த ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 65% மனைவிகள் கணவனை அடிக்கிறார்களாம். கை தட்டுறீங்களா தாயி? இது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடா. இல்ல நான் என்ன சொல்றேன், 2020 இன்னும் முடியல. அவனுடைய டைம்ஸ் ஆஃப் சர்வே வந்து கரெக்டா சொல்லுது. என்ன தெரியுமா? 65% இப்பவே வந்தாச்சு. ஒருவேளை டிசம்பர் மாப்பிள்ளை என்ன கிறிஸ்துமஸ்க்கு கூப்பிடு, கண்டிப்பா சொல்றேன் 90-95 தாண்டி போகும். சீரியஸா சொல்றேன், 90-95 தாண்டி போகும். பிரியமானவர்களே, அடுத்தவர்களினுடைய மனதை காயப்படுத்துவது என்பது நம்மளுக்கு செல்போனில் நம்பர் அடித்து வீடியோ கேம் விளையாடுற மாதிரி. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்த்த காயப்படுத்தலைன்னு வைங்களேன், நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது இல்லை? அதுதான் ரீசன்ட் ட்ரெண்டாகவே இருக்கு. எதுக்காண்டி தெரியுமா இதை சொல்கிறேன் நான்? இன்று நாம் கொண்டாடும் புனிதை அண்ணம்மாள், புனிதர் சுவக்கின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபியா வாழ்ந்திருக்காங்கயா வாழ்க்கை. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து ஒரு நிமிடம் கூட இறையியலார்கள் சொல்றாங்க தன்னுடைய மனைவியை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தியது இல்லை என்றும், தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவரை ஒருபோதும் அவருடைய வார்த்தையை மீறி நடக்கவே இல்லை என்றும், மூன்றாவதாக அண்ணம்மாள் ஒருபோதும் கணவரிடம் எதிர்த்து பேசியதே இல்லை என்றும் இறையியலார்கள் எழுதி வைக்கிறார். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி அண்ணம்மாளுக்கு, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இன்னைக்கு அண்ணம்மாளுக்கும் சுவாக்கினுக்கும் நாம் திருவிழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த மெசேஜை மட்டும் எடுத்துட்டு நீ தயவு செய்து வெளியில போ.
டீச்சர்ஸை பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸை கஷ்டப்படுத்துறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா டீச்சர்ஸை கஷ்டப்படுத்துறாங்க, ஹஸ்பண்ட் பார்த்தா மனைவியை கஷ்டப்படுத்துறான், மனைவி பார்த்தா ஹஸ்பண்டை கஷ்டப்படுத்துறாப்புல, மாமியாரை பார்த்தா மருமகளை கஷ்டப்படுத்துறாப்புல, மருமகளை பார்த்தா மாமியாரை கஷ்டப்படுத்துறாப்புல. வாயிலிருந்து வர்றதெல்லாம் நல்ல வார்த்தை நினைக்கிறீங்களா? நார வார்த்தை பிரியமானவர்களே. சீரியஸாக சொல்கிறேன். யோசித்து பார்த்துக்கோங்க. இன்னைக்கு திவ்ய நற்கரணை வாங்கிட்டு வெளியில போறப்ப அட்லீஸ்ட் ஒரே ஒரு மெசேஜை மைண்டுக்குள்ள வச்சுக்கோ. தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு உன்னுடைய பக்கத்தில் உள்ளவங்களை கஷ்டப்படுத்தாது. சோக்கின் அன்னமாளினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அடுத்தவர்களினுடைய மனதை காயப்படுத்த கூடாது என்பதுதான் இன்றைய இலக்காக இருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டம் பிரியமானவர்களே. சோக்கின் அன்னமாளி எப்படி வாழ்ந்தாங்கன்றதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றேன். இந்த கை தூக்க மாட்டேங்கிறீங்களே, என் மனைவியை நான் திட்டவே இல்லை ஃபாதர் அப்படின்னு. என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் இப்பெல்லாம் கல்யாண பூசிக்கு போறதுக்கே பயமா இருக்கியா? இல்லை, அதில் நம்மளை தாலி எடுத்து கொடுக்க சொன்னாங்கன்னா நாளா ஐயோ தயவு செய்து வேண்டாம், என் சொந்தக்காரனாக இருந்தாலும் என் கையில் தாலி வாங்காத, நல்லா இருப்பல்ல. என்ன நினைப்போட மணமகளும் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதியா? எவ்வளோ பிரசங்கம் வச்சு என்னத்தை பிரயோஜனம் இல்லை? நம்மளே எடுத்து கொடுப்போம், 15 நாள் நம்மகிட்டே ரிட்டர்ன் வருவாங்க. அனுப்பி விடுங்க சாமி, எனக்கு இவர் ரொம்ப குரட்டை விடுறாரு, என்னால் தாங்க முடியல, இந்த சரி கிளப்பி விடுங்க சாமி. அப்படியே ரூம்குள்ளே கூப்பிட்டு வச்சு எதை வச்சு அடிக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. இல்லை, யோசித்து பாருங்களேன். ஒரு கல்யாண பூசைக்கெல்லாம் போயிருந்தேன் என்னாச்சு, போயிட்டு அந்த அம்மா கிட்ட புத்தகத்தை வந்து கொடுத்து, அந்தோனி என்னும் நான் செபஸ்தியால் என்னும் உன்னை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், இன்பத்திலும் துன்பத்திலும். அவர் கடகடன்னு வாசிட்டாப்ல, அவருக்குரிய அவசரத்தை பாருங்க, கடகடன்னு வாசித்து தள்ளிட்டாப்ல. இந்த அம்மா கிட்ட கொடுக்குறேன், செபஸ்தியால் என்னும் நான் அப்படியே நிற்கிறாப்புல. இங்கே பெற்றவங்க எல்லாம் பதறாங்க, ஐயோ இந்த பொம்பளை பிள்ளைய தெரியாமல் உள்ளே தள்ளி விட்டோமோ அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், ஏம்மா கண்ணு எதுவும் புரியலன்னா நான் சொல்ல திருப்பி சொல்லு அப்படின்னு. இல்லை ஃபாதர், எனக்கு கண்ணெல்லாம் தெரியுதுங்குது அந்த பொண்ணு. ரைட்டு, ஓகேம்மா, அப்போ வாசிமா அப்படின்னு. செபஸ்தியால் என்னும் நான், அந்தோனி என்னும் அப்படியே நிற்கிறாப்புல. பார்த்தேன், இது கல்யாண பூசை நம்ம ஒரு ஆள் தான் நிற்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயவுசெய்து இந்த அம்மா சொல்லி தொலைஞ்சிருமேன்ட்டு அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு, அம்மா அவன் சம்மதத்தோடு தானே கல்யாணம் நடக்குது, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. இல்லை, நான் அங்கேயே போகிறேன், பீடத்துக்கே போகிறேன்னு. சரி வாமா பீடத்துக்கு போ, அரிசியாக கடகடன்னு வாசிட்டேன்னா தாலியை எடுத்து கொடுத்துட்டேன்னா என் பொழப்பு முடிஞ்சியா, நல்லா இருப்பா, மண்ணெல்லி போட்டுறாத அப்படின்ட்டு நான் கெஞ்சுறேன். அந்த பிள்ளை என்ன தெரியுமா ரீசன் சொல்லுது? அவர் வாசிக்கிறப்ப அந்தோனி என்னும் நான், செபஸ்தியால் என்னும் உன்னைன்னு வாசித்தாப்புல, எனக்கு மட்டும் எங்க திருக்குடும்பத்தை புத்தகத்தில் செபஸ்தியால் என்னும் நான், அந்தோனி என்னும் உங்களைன்னு போட்டிருக்கு அப்படிங்குது. உன்னை உங்களையிலேயே ஸ்டார்டிங்கில் இடிக்குது. இது என்ன எத்தனை வருஷம் வாழப்போகுது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லுங்க? இல்லை யோசித்து பாருங்களேன். அன்னம்மாள் வந்து யூத குலத்தில் பிறந்திருக்கிறாப்புல, ஸ்வோக்கின் வந்து தாவீதின் குலத்தில் பிறந்திருக்கிறாப்புல. 2 பேருமே செம பணக்காரங்க. இல்லை, அன்னம்மாள் வீட்லேயும் அவ்வளோ சொத்து இருந்திருக்கு, இவங்க ஸ்வோக்கின் வீட்லேயும் அவ்வளோ சொத்து இருந்திருக்கு. ஆடு மாடு எவன் வீட்டில் வந்து சாப்பிட்றானோ எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் போகலாம். அவ்வளோ தூரம் ரிச் பார்ட்டி. ரெண்டுக்கும் கல்யாணம் செட் ஆகுது. இல்லை, பணம் எங்கே இருக்கோ அங்கே குணம் இருக்காது தானே? ஆமான்னு சொல்லுங்கள், அதான் உண்மை, நான் பொய்யா சொல்கிறேன். ஆமாம், இல்லை, பணம் எங்கே இருக்கோ அங்கே குணம் இருக்காது, குணம் எங்கே இருக்கோ அங்கே பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதான் இன்னைக்கு உலக நியதி. இல்லை, பணமும் இருக்கு குணமும் இருக்கியா, அதனால தான் எத்தனை பேர் உட்காந்துருக்கான். இன்னொரு தடவை ஜோரா ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லி, பணமும் இருக்கு குணமும் இருக்கு இந்த அம்மா கிட்ட. இல்லை, யோசித்து பாருங்களேன் பிரியமானவர்களே. 2 பேரும் செம ரிச்சு, 2 பேர்த்தையும் சேர்த்து விடுறாங்க. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, யூத குலத்து பெண்களிடையே அன்னம்மாளை போன்று அழகான பெண்கள் மரியாவுக்கு முன்னாடி மரியாவுக்கு பின்னாடி இதுவரைக்கும் பிறந்ததே கிடையாதான். இல்லை, அன்னம்மாள் பியூட்டின்றதுனால தான் மரியாள் பியூட்டி. புரிஞ்சுக்கணும், தாய் போல தானே புள்ள இருக்கும். இல்லை, யோசித்து பாருங்க. அன்னம்மாளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், என்ன தெரியுமா? யாரு யூத குலத்துல மீட்பரை சுமப்பான்றதுல கருவறையில தாங்கி நின்றுட்டு இருந்தாலும் அந்த தெருவில் உள்ள எல்லா பொம்பளை பிள்ளைங்க, நம்ம வயிற்றுல பிறக்க மாட்டாளா மரியாள், நம்ம வயிற்றுல பிறக்க மாட்டாளா, அங்கேயே ஒரு புரணி மாதிரி ஓடிச்சான். இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமா குழந்தை இல்லையா இந்த அம்மாவுக்கு. ஒரு நாள் எருசலேம் கோயிலில் நம்ம ஊர் திருவிழா மாதிரி அந்த ஊரில் திருவிழா நடந்திருக்கும் போல் சோக்கின அன்னம்மாளும் நடந்து போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலாளிகள், எப்பா உனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, நீ தான் மலடி ஆகிட்டே இல்லை, பேசாமல் வெளியில் போய் நில்லு அப்படின்னு வந்து சொன்ன உடனே அன்னம்மாள் அப்படியே முழங்கால் போட்டு கதறி அழுதுருக்காப்புல. சுற்றி உள்ள எல்லா யூத பசங்களும் பார்த்துருக்குறாங்க, இந்த அம்மா என்ன இப்படி அழுகுது அப்படின்னு வந்து சொல்லி. அப்போ நேராக சோக்கின் போய் ஒரே ஒரு விஷயம் சொன்னாப்லையா, யார் சொன்ன மாதிரி எல்கானாவும் அண்ணாவும் பழைய ஏற்பாட்டில் சொல்லுவாங்க பாருங்க, உனக்கு நான் 10 புதல்வர்களை விட மேலானவன் அல்லவா, எங்க பழைய ஏற்பாட்டில் அதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே சொன்னாப்லையா. யாரை பார்த்து? அன்னம்மாளை பார்த்து. ஏன்டா கவலைப்படுற, இவங்கெல்லாம் திட்டினா நீ இப்படி அழுதுட்டு இருப்பியா,
உனக்கு நான் 10 பசங்களை விட மேலானவன் அல்லவா, என்ன நீ பையன் எடுத்துக்கோ, ஓடி ஆச்சிக்கிறோம் இல்லை. பாருங்களேன், 20 வருஷமா குழந்தை இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஊர்லயே 20 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு மருமகள் சிரிச்சு சந்தோஷமா வெளியில நடமாட விட்டுருவோம். மாமியார் நீங்க இல்ல நடமாட விட்டுருவோம். போட்டு புண்ணா கொதறி சாகடிச்சு இல்ல சின்ன பின்னமாக்கி கிட்டத்தட்ட தானே தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு திட்டுவோம் இல்ல. எந்த நேரத்தில் கட்டிட்டு வந்தையோ குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எல்லாம் அந்த பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி, பாரதி கண்ணம்மா, இனியா, இலக்கியா பார்த்து கெட்டு போகிறோம்ல. பார்த்து கெட்டு போகிறோம் ஃபுல்லாக. யோசித்து பாருங்களேன், 20 வருஷமாக குழந்தைல இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்த உடனே நேராக சோக்கின் என்ன தெரியுமாயா பண்ணுறாரு, 40 பகல் 40 இரவு பாலைவனத்தில் போய் என் பொண்டாட்டிக்கு வயிற்றுல குழந்தை வேணுன்றதுக்காண்டி உண்ணாமல் கொள்ளாமல் உறங்காமல் உடுக்காமல் அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு வராப்புல. எங்கே ஒரு ஹஸ்பண்ட் கிழவனரில் கை தூக்குங்க, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு 2 மணி நேரம் இந்த ஆலயத்தில் வந்து உட்காந்து அன்னமாலை பார்த்து நான் ப்ரேயர் பண்ணி அந்த உடல் நலத்து ஃபுல்லாத்தையும் குணமாக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் கை தூங்க பார்ப்போம் இல்லைங்க. ஹஸ்பண்டு கை தூக்குன்னா இளவட்ட பையன் ஒருத்தன் தூக்குறான். ஹஸ்பண்ட் ஆக போகிற சமயம் ஒய்ஃபை நான் அப்படி தான் பார்த்துக்கிறவேன் இல்லை. யோசித்து பாருங்களேன், அன்னம்மாள் சோக்கியனுடைய வாழ்வு இப்படி தான் பிரியமானவர்களே போச்சு. திடீர்னு ஒரு நாள் கபிரியல் தூதர் வந்தாராம். அன்னம்மாளினுடைய விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, உன் வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுப்பேன், உன்னுடைய ஹஸ்பண்ட் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே இந்த செய்தியை போய் சொல்லுன்னு சொன்னாப்பிலையாம். 2 பேரும் சேர்ந்து போய் மீட் பண்ணுற இடத்துல நேராக போய் கட்டி தழுவி முத்தமிட்டு நெஞ்சில் படுத்துக்கிட்டு, அத்தான் நம்மளா சொல்லிக்கிறது இல்லை, அதான் நீங்கள் அங்கே போய் ப்ரேயர் பண்ணிங்களா, நான் இங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணேன்னா தூதர் வந்தாரா, வயிற்றில் குழந்தைய கொடுத்தாரா, உங்கள் ப்ரேயரு சக்ஸஸ், என்னுடைய ப்ரேயரு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தினாங்களாம். மீண்டும் ஒரு முறை குடும்பத்தர் தம்பதியர்களுக்கு இல்லை. யோசித்து பாருங்களேன், கணவன் மனைவினா இப்படி இருக்கணும் பிரியமானவர்களே. கணவன் மனைவி அவ்வளோதான், சிம்பிள். அவன் என்ன அன்பா அரவணைப்பா இரக்கமா பரிவா இல்லை, கணவன் மனைவினா இப்படி தான், இவ்வளவுதான் இல்லை. அதான் நான் சொல்றேன், வாழ்ந்த காலம் முழுவதும் ஒருவரினுடைய மனதை தன்னுடைய சொல்லால் செயலால் அடைக்கல நகரில் வாழக்கூடிய மக்களை போன்று தெளிவாக வாழ்ந்திருக்கிறார்கள் பிரியமானவர்கள், தெளிவாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த சிவகங்கை மறை மாவட்டத்தில் ஒரு தாத்தா ஒருத்தவர் குறுகி போயிருப்பார். அவர் நிறையா நியூஸில் வந்திருப்பார் இல்லை. பாட்டியம்மா நேராக நிமிர்ந்து நிற்கும், பனைமரம் ஏறி கல்லை இறக்கி பதனியை இறக்கி நொங்கை இறக்கி 3 மரத்துலேருந்து கீழே உளுந்து தண்டுவடை உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி இப்படி தான் பெண்ட் பண்ணி இருக்கிறாப்புல, எல் ஷேப்பில் ஆள் இப்பையும் பனைமரம் ஏறிக்கிட்டு இருக்காப்புல. அன்றைக்கி பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க, 3 தடவை உளுந்து ஆப்ரேஷன் ஆகிடுச்சு, இனிமேல் என்ன புண்ணாக்குக்கிய மேலே பனைமரம் ஏறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொன்னால் அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, என் பொண்டாட்டி வீட்டில் சாப்பிடாமல் இருக்கா இல்லை. இந்த தாத்தாவினுடைய வயது 80ங்க. இன்றைக்கி 80 வயது தாத்தா 80 வயது மனைவி பட்னியாக கிடக்குன்னு சொன்னோன்னே பனைமரம் ஏறிடுவோம். நம்ம பனைமரம் விடுங்க, ஒரு கொடிமரம் ஏறிடுவோம் இல்லை. யோசித்து பாருங்களேன், உலகத்தில் யாரெல்லாம் மனைவியை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறானோ, யாரெல்லாம் கணவனை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறாளோ அவங்கெல்லாம் ஒரு படி மேலே நிற்கிறாங்க. அன்னம்மாள் சோக்கினை போன்று நடைமுறை வாழ்க்கையிலும் அந்த தாத்தாவும் பாட்டியும் நம்மளை விட ஒரு படி மேலே நிற்கிறாங்கயா. இஞ்சி டீ விற்கிறான் எங்கே, மேடவாக்கத்தில், ப்ளூ கலர் பேண்ட்டு ப்ளூ கலர் சட்டை, என்னுடைய சிஸ்டர்னுடைய வீட்டு பக்கத்தில் தான் வந்து இருக்கிறான் அவன் இல்லை. பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டு மனைவிக்காண்டி மட்டும் காலையில் ஒத்த கையை வச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இஞ்சி டீ விற்றுட்டு போகிறாப்லையா. இந்த நாள் முடிய யோசித்து பாருங்களேன் பிரியமானவர்களே. மேக்சிமம் நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் தான் நம்முடைய குடும்பத்தை சீரழிக்குது. அன்னம்மாளும் சோக்கியனும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக பெரிய 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 பாடம் என்ன தெரியுமா, யாரையும் கஷ்டப்படுத்தாத லைஃப்பில். ப்ளீஸ் யாரையும் கஷ்டப்படுத்திடாது. நீ அப்படி கஷ்டப்படுத்தி தான் வாழுவா அப்படின்னு வந்து சொன்னால் இந்த திருவிழா நமக்குரிய திருவிழா இல்லை பிரியமானவர்கள், சுத்தமாக இல்லை. ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே பலார்னு 4 அரை அரைஞ்சி ஏவாளை தோட்டத்தை விட்டு வெளியில தள்ளியிருக்கணும் கடவுள் வர்றதுக்கு முன்னாடி. எதுக்காண்டி அந்த பழத்தை வாங்கி இவன் தின்னா இல்லை. என் பொண்டாட்டி சாப்பிட்டா அவள் எவ்வளோ பனிஷ்மெண்ட் வாங்க போகிறாளோ அதே பனிஷ்மெண்ட்டை நான் கடவுள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். குடுமா நீ 2 கடி கடிச்சேன்னா நான் 4 கடி கடிச்சிக்கிறேன், கடவுள் வந்தோன்னே நம்ம அப்புறம் மீட் பண்ணி பேசிக்கிறலாம் இல்லை. ஆபிரகாம் தெரியுமாயா உங்களுக்கு? ஆபிரகாம் எப்பெல்லாம் மற்ற ஊருக்கு போவாரோ பொண்டாட்டியை தங்கச்சியை மாற்றிடுவாப்புல. நான் சொல்லலை, திருவிழியம் சொல்லுது. எப்பெல்லாம் அடுத்த ஊருக்கு போகிறாப்புலையோ சாரா ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு ஏட்டி இந்த ஒரு ஊரில் மட்டும் நீ தங்கச்சியாக மாறணுன்னே இந்த மானங்கட்ட சாராவும் மாறிடும் இல்லை. சாராவும் மாறிடும். என்ன நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, எதுக்காண்டிங்க மாற சொல்கிறீங்க? நீங்கள் ஊர் அரசன் ரொம்ப மோசமானவன், ஒன்று தூக்கிட்டு போயிடுவாண்டி, அப்புறம் எனக்கு பொண்டாட்டியே இல்லாமல் போயிடும் இல்லை. ஆபிரகாமினுடைய பேசிக்கான ஒரு குறை,
சாரா அழகா இருக்கிறா, எந்த அரசனாச்சும் சாராவை தூக்கிட்டு போயிட்டா என்னால மனைவி இல்லாம வாழ முடியாதியா இந்த வயசான காலத்துல? இல்ல எவ்வளவு பாசமா இருந்திருக்கிறாங்க பாருங்க. பொய் எதுக்காண்டி தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? வாழ்க்கை வாழ்வதற்காண்டி. இன்னைக்கு வாழ்க்கையை வீழ்வதற்காண்டி நம்ம பொய் சொல்றோம், கண்ணா பின்னான்னு சொல்றோம். இல்ல உண்மை யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க? உங்க குழந்தைகள்கிட்ட, உங்க கணவர்கிட்ட, உங்க மனைவிட்ட, உங்களுடைய மாமியார்கிட்ட, மருமகள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட உண்மை இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணமாலை இறக்கி வச்சுட்டு மாமியாரை மேலே ஏற்றிடலாம். இல்ல இல்ல நான் சீரியஸா சொல்றேன். ஆபிரகாமுக்கு ஒரு கஷ்டம் என்று வருகின்ற பொழுது மனைவி போய் சொல்றா. ஏன் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட கூடாது இதனால? அபிமெலேக்குன்னு ஒரு அரசன் தங்கச்சியா மாறின உடனே ஆபிரகாமினுடைய மனைவி கிடையாதுல, தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாயா. யார சாராவை. இல்ல கடவுள் டபார்னு உள்ள புகுறாப்ல. இல்லை நீ தூக்கிட்டு வந்தது ஆபிரகாமினுடைய பொண்டாட்டி. இல்லையா ஊரே சொல்லுது தங்கச்சின்னு சொல்லி. நீ ஒய்ஃபை தாண்டா தூக்கிட்டு வந்திருக்க, படைச்ச கடவுள் எனக்கு தெரியாதாடா. அபிமெலேக்கு கூட கடவுள் சண்டை போடுறாப்ல. உடனே அபிமெலேக்கு சொல்றான், அப்படி என்றால் கடவுளே இவளை நான் தொடுறதுக்கு முன்னாடியே தூக்கி கொண்டு போய் பத்திரமாத்து தங்க மாதிரி நான் ஆபிரகாம்கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னேன். முதல்ல அதை செய்யி. நீ செய்யாம விட்டன்னு வச்சுக்க, ஆபிரகாம் உனக்காண்டி பிரேயர் பண்ணாருன்னு வச்சுக்க, நீ நாசமா போயிருவேன்றாப்லையா. தொடக்க நூல் புத்தகத்தினுடைய 20வது அதிகாரம். யோசித்து பாருங்களேன், மனைவி எப்படி இருக்கணுன்றத கணவன் சொல்லி கொடுக்கிறான். கணவன் சொல்லி கொடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மனைவி அற்புதமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறார். சாரா இறந்ததுக்கு அப்புறம் ஈசாக்குக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் யார் தெரியுமாயா? மனைவி ரெபேக்கா. நான் சொல்லலை, 24வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள் சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுது? அம்மாவுக்கு ஈக்குவலா ரெபேக்கா வந்து ஈசாக்க பத்திரமா பார்த்துக்கிட்டாப்லையாம். உங்களுக்கு யாக்கோபு கதை தெரியுமோ? யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? மூத்தவ பேர் என்ன, இளையவ பேர் என்ன? லேயா. என் மனைவி பேரை அப்பப்போ எனக்கு மறந்து போயிருதில்ல. யாக்கோபு மனைவி பேரை கேட்டீங்கன்னா நான் எங்க சாமி சொல்லுவேன்? லேயா ராகேல். ரைட். லேயாவுக்கு என்ன பிரச்சனை, ராகேலுக்கு என்ன பிரச்சனை? வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமா சாமி? லேயாவுக்கு என்ன பிரச்சனை, ராகேலுக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு? லேயாவுக்கு கண்ணு தெரியாது, ராகேலுக்கு என்ன பிரச்சனை? காது கேட்காது. அட பாவி மட்டைகளா, நம்மளா அடிச்சு விடுறது இல்லை. லேயாவுக்கு கண்ணு தெரியாது, ராகேல் வந்து ரொம்ப அழகா இருப்பா, அதுதான் பிரச்சனை. மாமன் பையன் உள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா யாரை பாப்பாப்ல? ஐயோ இந்த பொண்ணு கண்ணாடி போட்டிருக்கு, செட் ஆகாது, ரைட்டு இது நல்லா இல்ல, ராகேல் ஐயோ சூப்பரா இருக்காப்ல, லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாப்ல. இந்த மாமனார் என்ன தெரியுமா பண்ணுறாப்புல? ஒரு கேடுகட்ட வேலை பார்க்காப்புல. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ராகேலுக்கு பதிலாக லேயாவை உள்ளே அனுப்பிச்சு குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணுன்னு அனுப்பி விட்டா, மறுநாள் காலையில் மருமகன் வந்து சொல்கிறாப்புல, என்ன மாமனாரே இப்படி ஒரு கேடுகட்ட வேலை பார்த்துட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கு மாமனார் என்ன தெரியுமா சொல்கிறாப்புல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லவ் பண்ண அந்த பிள்ளைக்காண்டி ஒரு 7 வருஷம் ஆடு மாடு சாணி அள்ளினீங்கல்ல, அடுத்த ஒரு 7 வருஷம் அள்ளுங்க, நான் ராகேலையும் கல்யாணம் பண்ணி தரேன். நம்மன்னா என்ன பண்ணியிருப்போம்? மாமனாரை சட்டையை பிடிச்சி 4 கொடுத்துருக்க மாட்டோம். போகிறாயா யாக்கோபு போகிறான். 7 வருஷம் இல்லை, என் லவ்வுக்காண்டி, என் மனைவிக்காண்டி, என் மனைவியினுடைய மனசுக்காண்டி நான் 7 வருஷம் இல்லை 70 வருஷம் ஆனாலும் ஆடு மாடு சாணி அள்ளுவேன்னு சொல்கிறான். கல்யாணம் அப்போ அப்படி நடந்திருக்கு. எங்கள் கிழவ நேரில் ஒரு கல்யாணத்தை அப்படி நடத்திருங்க பார்ப்போம். பிஷப்பை கூப்பிட்டு வச்சு நம்மளை என்ன போட்டு தாலியை கட்டி விட்டுருவோம். இல்லை ஆடு மாடு சாணி அள்ளினாதாங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்மந்தக்காரங்க சொல்லிருங்க பார்ப்போம். இல்லை சம்மந்தக்காரங்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் எப்படி தெரியுமாயா இருந்திருக்கிறாங்க? தோபித்து புத்தகத்தில் ஐயோ வேறு லெவல் ஃபேமிலியா அதெல்லாம். ரகுவேல் வந்து தோபியாவும் சாராவும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறப்போ ரகுவேல் வந்து தோபியாவை பார்த்து சொல்கிறான், தோபியா என்னுடைய அன்பிற்குரிய மருமகனே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய கண்ணையே நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இந்த கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்க வேண்டியது. சினிமா டைலாக் மாதிரி இருக்குல்ல, தோபித்து புத்தகத்தை படித்து பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். எங்களுடைய கண்ணையே நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், இந்த கண்ணிலிருந்து வெறும் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்க வேண்டாம். யார் விஷ் பண்ணுறா பாரு? மாமனார். இன்றைக்கி ஒரு கல்யாண பூசைக்கு போயிட்டா நாங்கள் தேடுறையா, பொண்ணோட அம்மா அப்பா எங்க, ஓடியா போட்டாக்கார நிற்பாரு. இல்லை மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எங்க, ஓடியா சேர்ந்து வா கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போட்டோ எடுத்துகிட்டு போயிடுறோம். இல்லை யோசித்து பாருங்களேன், அன்னைக்கு மாமனார் சொல்கிறாப்பிள்ளையா, என்னுடைய அன்பிற்குரிய மருமகனே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய கண்ணையை நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், இந்த கண்ணிலிருந்து வெறும் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அடுத்து மாமனார் என்ன தெரியுமா பண்றாப்புல? நேரா போய் மகட்ட சொல்றாப்புல, என்னுடைய அன்பிற்குரிய மகளே உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ போவது வேறு யாரோ ஒருவரினுடைய வீடு கிடையாது, உன்னுடைய வீடு. நீ பார்ப்பது வேறு யாரோ ஒரு சில மனிதர்கள் கிடையாது, உன்னுடைய இன்னொரு தாயும் இன்னொரு தந்தையும்.
உன்னை பற்றி 24 மணி நேரமும் நான் நல்லதை மட்டும்தான் கேட்க வேண்டும். இன்னைக்கு ஒரு மருமக ஒரு சம்மந்தக்காரர் சொல்லி அனுப்பிடுவோம், நீ போ, உங்கள் அத்தைக்காரி முழிக்கிறதே சரியில்லை, நீ போனோடனே வீடியோ கால் பண்ணு, உங்கள் அப்பனை நான் அனுப்பி விட்றேன். அப்பனுக்கு சொசைட்டியில் உள்ள மரியாதையை பாருங்கள்ல. ரைட்? இன்னைக்கு நம்ம குடும்பம் அதனால தான் பாசம் இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ள ஒரு இரக்கம் பரிவு இல்லாமல் சீரழியுது. இப்படி சொல்லி அனுப்பு பார்ப்போம் நீ ஒரு குடும்பத்தை. தோபித்து புத்தகத்தில் சொன்ன மாதிரி அங்கே தோபியாவும் சாராவும் யார் தோபித்து வீட்டுக்கு உள்ளே போன உடனே தோபித்து என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, என்னுடைய அன்பிற்குரிய மகன் தோபியாவே உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு தூக்கி அவனை உள்ளெழுத்து போட்டுட்டு மருமகளை பார்த்து ஒன்று சொல்கிறாப்புல, என்ன தெரியுமா, மருமகளே உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், உள்ளே வருகின்ற பொழுது நலமும் பேரும் மகிழ்ச்சியும் கொண்டு வா. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, நகை, இல்லை இல்லை என்னதுமா ஓட்டி, ரைட்டா? இல்லை யோசித்து பாருங்களேன், வாழ்க்கையில் எப்படி அன்போடு பாசத்தோடு கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்பதை திருவிவிலியத்தினுடைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய புனிதர்கள் முதற்கொண்டு கூட. இன்னைக்கு மேக்சிமம் நம்முடைய குடும்பம் சீரழிவதற்கு காரணம் பணமோ பொருளோ நகையோ டிவியோ சைக்கிளோ பைக்கோ அல்ல, நம்முடைய வாய், நம்முடைய நாவு. கோபம் வரக்கூடிய இடத்துல அதை தான் முதியவர்கள் சொல்லுவாங்க, உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது மனத்தாங்கள் வந்துச்சுன்னா, எப்பா நீ வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வாயா, சரியாக போயிடும். இல்லை இன்னைக்கு கோபம் வர்றப்ப 10 வார்த்தை பேசி அந்த கோபத்தை கிண்டல் பண்ணி எரித்து வீடவே எரிக்கிறது தான் நம்மளுடைய கோபம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்பாடு. மேக்சிமம் ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நைட்டில் இருந்து அட்லீஸ்ட் நான் ஒரு வாரம் என்னுடைய மனைவியை, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய மாமியாரை, என்னுடைய மருமகளை என்னுடைய சொல்லும் செயலும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் காணாமல் போயிடுவாப்பிள்ளையாம் கோயிலில். காணாமல் போன இயேசுநாதரை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ரிட்டர்ன் போகிறாங்க. மரியாவினுடைய வீட்டிலிருந்து எருசலேம் கோவிலுக்கு 290 கிலோமீட்டர், 290 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் பயணம். 3ஆவது நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் மரியா திரும்பி பார்க்குறாப்புல, பிள்ளைய காணணுன்னே சூசையப்பர்கிட்ட கேட்குறாப்புல, பிள்ளை எங்கேயா அப்படின்னு. அவங்க கூட வருவாப்புலன்னு சூசையப்பர் சொல்கிறாப்புல. அப்போல்லாம் எப்படி தெரியுமா போயிருக்கிறாங்க, கல்யாணம் முடித்த பொம்பளைகள்லாம் ஒரு குரூப்பாக கதை பேசிக்கிட்டே போகும் போல். கல்யாணம் முடித்த ஆண்கள் எல்லாம் எருசலேம் கோயிலுக்கு தனியாக போவாங்களாம். கல்யாணம் முடிக்காத இந்த இளவட்ட பிள்ளைங்க, இளம் பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் தனியாக போவாங்களாம். இப்போ மாதாமா என்ன நினச்சிட்டாப்புல, அப்போ என் பையன் இளவட்ட பிள்ளை கூட வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. கிட்டத்தட்ட வீட்டை நெருங்குறப்ப தான் தெரியுது பிள்ளைய காணன்னு. சூசையப்பரை பார்த்து சொல்கிறாப்புல, வாங்கலாம் திருப்பி மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம பிள்ளைய. இல்லை எங்கே ஒரு ஹஸ்பண்ட் கை தூங்க பார்ப்போம், வாங்கலாம் நம்ம பிள்ளைய போய் கோயிலில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. வீட்டுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் பிள்ளை வரலைன்னா வந்துடுவீங்க, 2 பேரும் வந்துடுவீங்க. எங்கேயாச்சும் சுற்றிட்டு வரும், பேசாமல் அமைதியாக இல்லை. நம்முடைய ஸ்டேட்மெண்ட் அதுவாக தானே இருக்கும். எம்மா எதுனாலும் இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே சொல்கிறேம்மா, நீங்கள் உண்மையிலே வைக்கணும் அண்ணமால் தாம்மா, நான் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடியதை சொல்கிறேம்மா, இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்கம்மா. இந்த அக்கா வீடு எங்கே இருக்குன்னு காமிம்மா, காலையில் போயிடுவோம் பார்த்துக்கலாம். இல்லை யோசித்து பாருங்களேன். சூசையப்பர் நடந்து திருப்பி 190 கிலோமீட்டர் தாண்டி திருப்பி அங்கே போய் நின்றுட்டு கோயிலில் இவர் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காப்லையாம். மாதாமா போய் முதல் வார்த்தை ஒன்று சொல்கிறாப்புல, என்ன தெரியுமா, உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. மாதாமா யாரை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாப்புல பாருங்கள், நானும் உன் அப்பனும் இல்லை, உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. இவ்வளவு நேரம் எங்கே போனேன்? இல்லை மாதாமாவுடைய குடும்பம் ஒத்து இப்போ நம்ம குடும்பம் உள்ள என்ட்ரி. ஒரு 3 நாள் கழித்து உங்கள் பிள்ளைய கோயிலில் பார்க்குறீங்க, முதல் வார்த்தை உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. எங்கே சென்றாயின்னு யாராச்சும் ஒரு ஆள் கேட்டுருவோம்? அப்படியே வார்த்தை புண்படாமல் இல்லை, போனவுடனே ஒரு 4 கெட்ட வார்த்தை போடுவோம், ஷார்ப்பாக இருக்கும் அந்த கெட்ட வார்த்தை. இல்லை அடுத்து 3 அடி, அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பனை நானே எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கிறான் ஏதாச்சும். இதில் என்ன தெரியுமா, ஜீசஸ் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோன்னு வைங்க, ஜாலி முடிஞ்சு. இல்லை ஏமா தேடுற, நான் தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு உங்கள் பிள்ளை சொல்லிடட்டும், தூக்கி போட்டு மீச்சிட மாட்டோம் அங்கேயே வச்சு. இல்லை யோசித்து பாருங்களேன். மாதாமாவினுடைய சொல்லும் செயலும் இவ்வளவு பணிவுடனும் கனிவுடனும் முன்னுரையில் தெளிவாக சொன்னது போல இருந்தது என்று சொன்னால் அது அன்னம்மாள் சோக்கினினுடைய வளர்ப்பு. பிரியமானவர்கள், வளர்ப்பு. இல்லை எலிசபெத் அம்மாவை பார்த்துக்கிட்டது, கடைசி 3 மாதம் வளகாப்பு போட்டு உட்காந்து சுகப்பிரசவமாக ஆக்கி விட்டு நம்ம தாய் வெளியில் வந்தாலே
வர்றதுக்கு முன்னாடி அந்த 3 மாதம் என்ன நடந்ததுன்னு சொல்லி 40 புத்தகத்தில் ஒரு தியாலஜின்னு ஒருத்தவன் எழுதி வச்சிருக்கிறான். அம்மி அரைச்சிருக்காப்புல, மசாலா போட்டிருக்கிறாப்புல, வாசை தொளிச்சிருக்காப்புல, கோலம் போட்டிருக்காப்புல, சாணி எடுத்து வச்சிருக்காப்புல, அதுக்கு மேலே ஒரு செம்பருத்தி பூவையும் தூக்கி வச்சுட்டு பாலை காய்ச்சி துணிமணி எல்லாத்தையும் துவைச்சு போட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்காப்புலையா நம்ம அம்மா. கடைசி 3 மாதம் எலிசபெத் அம்மாள் கஷ்டமே படலையா. அதனால தான் சுகப்பிரசவம்னு சொல்கிறாங்க இல்லை, ஒரு நிமிஷம். அதனால தானே இப்போயும் அதை ஃபாலோ பண்ணுறீங்க. கன்சீவாக இருக்காப்புல, வயிற்றுல குழந்தை இருக்குது, போட்டு எதுவும் பேசாத வைக்காத, இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டது தெரியுமா? மரியாள் எலிசபெத் அம்மாளினுடைய வளகாப்பு ஃபங்க்ஷன்லேருந்து கற்றுக்கிட்டது. பிள்ளையை கஷ்டப்படுத்தாத, வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, அவளை ஹார்டாக செய்ய வைக்காத. நான் என்ன சொல்கிறேன், வயிற்றுல குழந்தை இருந்தால் மட்டும்தான் நீ கஷ்டப்படுத்தக்கூடாதாயா? இல்லை, குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் தான் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, சாகிற முடிய கஷ்டப்படுத்தக்கூடாதுயா நீ. இல்லை, ஆனால் இந்த மெசேஜெல்லாம் வாழ முடியுமா ஃபாதர்? ரொம்ப கஷ்டம். வாழ்ந்துட்டோன்னு வைங்களேன், சுவாக்கின் அண்ணம்மாள் கிட்ட நம்ம நிற்கிறோன்னு அர்த்தம், நின்று அவங்கள செய்கிறோன்னு அர்த்தம். இல்லை, போதும் தானக்கா? மேக்ஸிமம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு திருவிவிலியத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் யாரையும் காயப்படுத்தாமல், உங்களுடைய புனிதரை போன்று நாமும் நம்முடைய லைஃப்பில் மேக்ஸிமம் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க கற்றுக்கோங்க பிரியமானவர். ஆனால் யானை, குரங்கு, பூனை, நாய் இதெல்லாமே யாரையும் காயப்படுத்த மாட்டேங்குது. இல்லை, யாரோ யானை பாகன் ஒருத்தவன் கேரளாவில் இருந்தானா, மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்களாம், திடீர்னு சீரியஸ் ஆகிட்டாப்புலையாம். யானையை விட்டுட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் இவனே அட்மிட் ஆகிட்டான். யானை குட்டி ஒன்று நேராக இவனை தேடி வந்திருக்கு. நர்ஸு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வீடியோ தெரியுது. நர்ஸு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப யானையை பார்த்துட்டு அந்த அம்மா பதறி ஓடுது. இது அது பேர் என்ன, ஹாஸ்பிட்டலில் நம்ம சொல்லுவாங்களே, அந்த வார்டை தேடி வந்து முழங்கால் போட்டு யானை பாகனினுடைய நெஞ்சில் அடித்து சீக்கிரமாக எந்திரிடான்னு சொல்லுதியா? இல்லை, கட்டின பொண்டாட்டி வரல பார்க்குறதுக்கு, பெத்த பிள்ளைங்க வரல, வளர்த்த யானை குட்டி வருது. கேரளாவில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. என்ன தெரியுமா? அம்மா அண்ணன் தம்பிங்க 2 பேத்துக்கு பால் கொடுத்துருக்குறாங்க. தம்பி வேகமாக பாலை குடிச்சிருக்கிறான். அண்ணன் விளையாட்டுத்தனத்தில் பாலை அப்படியே மறந்தாப்புல வச்சுட்டான். உடனே தம்பி அந்த பால் டம்ளரை எடுத்து அண்ணங்கிட்ட கொடுத்த உடனே அண்ணன் விளையாட்டு மும்முரத்தில் தம்பியை இழுத்து ஒரு அடி அடிச்சுட்டான். வீடியோ சொல்லுது, அழுதுகிட்டே அந்த தம்பி போய் உக்காந்த உடனே அந்த தம்பி வளர்த்த பூனைக்குட்டி நேராக போய் இவனை பராண்டுது. யார? அண்ணங்காரனை. எப்படா இவனை நீ அடிக்க போகலாம்? இல்லை, அடிச்சுட்டு எதுக்காண்டி தம்பி அழுகிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் குடிக்கக்கூடிய பால் டம்ளரை இது குடிச்சிட்டு டம்ளரை கொண்டு போய் தம்பிக்கிட்ட காமிக்குதியா? இல்லை, அப்போ ஆடு, மாடு, கழுதை, பூனை, நாய், குரங்கு, பேய் எல்லாமே மனுஷங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்குல்ல. மனுஷன் சொல்கிற நம்ம தான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்கிறோம். சொசைட்டி அப்படி தான் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் சுவாக்கின் அண்ணம்மாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? 20 வருஷம் அல்ல, 200 வருடம் வாழ்ந்தாலும் சாலிடாக வாழ கற்றுக்கோ. யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ கற்றுக்கோ. யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கோ. நம்முடைய ஊர் அடைக்கல நகராக நிற்கணும்னு சொன்னால் அண்ணம்மாளினுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார், அண்ணம்மாள் வழியாகவும் சுவாக்கின் வழியாகவும். எந்திரிச்சிருமா? எந்திரிங்க தாய்.